ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்ரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் யூனிட் 7 தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அது கூட சேர்த்து முக்கியமான தகவல்கள் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, இவரை பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஸ்கூல் புக்கில் உள்ளது அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன்னு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அவரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி படிச்சுட்டே இருங்க. புதுசான தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய எங்கோ ஒரு இடத்துல நம்ம காதால் கேட்ட ஒரு விஷயத்தை வச்சு கூட நம்மளால் ஆன்சர் போட முடியும். அதனால் நிறைய விஷயங்கள் கேட்டு புதுசாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நினச்சதை சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துரைமாணிக்கம். இதான் வந்து இவருடைய இயற்பெயர் வச்சு அதிகமாக நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா நிறைய ஆத்தர்ஸ் வச்சு மேட்ச்சில் வந்து கேட்பாங்க. அதனால் நல்லா பார்த்துக்கணும். இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். இவருடைய பெற்றோர் பேர்கள் வந்து துரைசாமி குஞ்சம்மாள். இவர் பிறந்த ஊர் எங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் அப்படின்ற ஊரில் தான் பிறந்திருப்பார். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 1933 1995 வரை இருந்திருக்காரு. அப்போ 10/3/1933 11/6/1995 தான் இவருடைய காலம். இவருடைய இதழ்கள் முக்கியமாக பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொன்னாவே முக்கியமான இந்த இதழ்கள் வந்து எப்போயுமே நமக்கு ஞாபகம் வரணும். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இந்த தென்மொழி அப்படின்றது 1959 இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1959 இது வந்து தனித்தமிழ் இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் சிட்டு அப்படின்றது வந்து சிறுவர் இதழ் 1960. தமிழ் நிலம் அப்படின்றது 1982. இந்த 3 இதழையும் இயரோட எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக இவருக்கான சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவரை வந்து தனித்தமிழ் மறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மறவர் அப்படின்னா வீரம் உடையவர் அப்படின்றது அர்த்தம். தமிழ் தேசிய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தற்கால நக்கீரர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து தமிழ் தேசிய காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாவலர் ஏறு அப்படின்ற பேர். இந்த பேர் இவருக்கு யார் சூட்டுனா அப்படின்னா தேவநேய பாவாணர் இருக்கார்ல, மொழிஞாயிறு தேவநேய பாவாணர், அவர் தான் வந்து இந்த பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பாவலரேறுன்னு பேர் சூட்டியவர் யார்? தேவநேய பாவாணர். ஓகே, சிறப்பு பேர்கள் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. தற்கால நக்கீரர் அப்படின்ற பேர் ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா இவருடைய இதழ்கள், இந்த 3 இதழ்கள் நடத்தினார். இந்த இதழ்கள் மூலமாக தான் நிறைய தமிழ் உணர்வை வந்து உலகமெங்கும் பரப்பினவர் தான் துரைமாணிக்கம் அப்படின்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் அவர்கள். அடுத்து தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் தான். இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்ற நூல் வந்து தமிழுக்கு ஒரு பெரிய கருவூலமாக அமைந்திருக்கு. யாருடைய நூல் அப்படின்னு கேட்பாங்க, பாவலர் ஏறு. அடுத்ததாக பார்த்தோன்னா உலகத்தமிழ் முன்னேற்ற கழகத்தை வந்து தொடங்கியிருக்காரு. ஸோ இது வந்து திருச்சியில் ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். அடுத்து வந்து மாணவர் பருவத்தில் குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து ஏடு நடத்தினார். குழந்தை அப்படின்ற பெயரில் மாணவர் பருவத்தில் வந்து ஒரு கையெழுத்து ஏடு நடத்தியிருக்காரு, குழந்தை அப்படின்ற பெயரில். இதுவும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன், இந்த சொல்கிறது எல்லாமே. ஓகே, இன்னும் ஸ்கூல் புக் கண்டென்ட் வரல, பின்னாடி இருக்குது ஸ்கூல் புக் கண்டென்ட். இது வந்து அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன். அடுத்து அருணமணி அப்படின்ற பெயரில் மலர்காடு அப்படின்ற ஒரு கையெழுத்து ஏடு நடத்தியிருக்காரு. பாருங்கள், மாணவர் பருவத்தில் குழந்தை அப்படின்ற ஒரு கையெழுத்தேடு, அப்புறம் அருணமணி அப்படின்ற பேரில் மலர்காடு அப்படின்ற ஒரு கையெழுத்தேடு நடத்தியிருக்காரு. அப்புறம் வந்து மல்லிகை, பூக்காரி, இந்த மாதிரி பாவியங்கள் வந்து பள்ளி பருவத்திலே வந்து எழுதியிருக்காரு. இது இவருடைய நூல்கள் தான். ஓகேவா? அடுத்து வந்து 1950 சேலம் நகராட்சி கல்லூரியில் படித்தப்போ பாவாணர்கிட்ட வந்து தமிழ் படிச்சிருக்காரு. ஓகே, 1950. ஓகேவா? சேலம் நகராட்சி கல்லூரியில் அவர் படித்தப்போ அங்கே வந்து பாவாணர் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார். கல்லூரியில் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார். அப்போ அவர்கிட்ட வந்து தமிழ் படிச்சிருக்காரு. 1959 தென்மொழி அப்படின்ற இதழ் நடத்தியிருக்காரு. நம்ம இயர் முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து பெருஞ்சித்திரனார் பள்ளி படிப்பை முடித்த பின்பு அதான் பாருங்கள், பள்ளி படிச்சுட்டு சேலம் நகராட்சி கல்லூரியில் படிக்கிறப்ப தான் அங்கே தேவநேய பாவாணர் ஆசிரியராக பணி புரிஞ்சிருக்காரு. அடுத்து பார்த்தோன்னா பெருஞ்சித்திரனார் வந்து புதுவை அரசு துறையில் வந்து அதாவது புதுச்சேரியில் அஞ்சல் துறையில் வேலை பார்த்துருக்காரு. அப்போ அங்கே இருந்தப்போ பாவேந்தர் பாரதிதாசனோட நெருங்கிய ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு.
அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு பெரும் தூண்டுகோலாக இருந்ததுனால அவரை வேலூர் சிறையில் வந்து கைது செஞ்சு ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவர் பங்கேற்றிருக்காரா அப்படின்னா ஆமாம், பங்கேற்றிருக்காரு. அடுத்து வேலூர் சிறையில் இருக்கப்போ தான் அந்த ஐயை அப்படின்ற காவியத்தையும் வந்து முதல் பகுதியை வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? அப்போ ஐயை அப்படின்றது எங்கே இருக்கப்போனா வேலூர் சிறையில் இருக்கப்போ எழுதினது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து சிறையிலிருந்து வந்து தமிழ் சிட்டு என்ற இதழை நடத்தினார். அதுக்கப்புறம் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்து தமிழ் சிட்டுன்னு நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் 1972 தென்மொழி கொள்கை செயல்பாட்டு மாநாடு நடத்தியிருக்காரு. அந்த தென்மொழி அந்த இதழோட அந்த கொள்கை செயல்பாட்டு மாநாடு வந்து ஒன்று நடத்தியிருக்காரு 1972 நோட் பண்ணிக்கோங்க. பாவாணரின் அகரமுதலி தொகுப்பிற்கு பொருளுதவி செய்யும் திட்டத்தை தொடங்கினார். அவருடைய அந்த அகரமுதலி இது இருக்குல்ல, அதுக்கு வந்து உதவி பண்ணணும், பொருளுதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கு தனியாக ஒரு திட்டம் வந்து தொடங்கியிருக்காரு. அடுத்து நெருக்கடி நிலை நடைமுறைக்கு வந்தபோது சிறைப்பட்டார். அப்போது ஐயை அப்படின்றதோட 2ஆம் பகுதி எழுதினார். அந்த எமர்ஜென்சி போட்டப்போ வந்து ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அப்போ திருப்பி அந்த ஐயையோட இந்த ஐயை காவியம் இருக்குல்ல, அதோட 2வது பகுதியை வந்து எழுதியிருக்காரு. அடுத்து வந்து பல்வேறு காலகட்டங்களில் தம் எழுதிய தமிழ் உணர்வு பாடல்களை 1979 கனிச்சாறு அப்படின்ற பெயரில் 3 தொகுதிகளாக வெளியிட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ அவர் எழுதிய தமிழ் உணர்வு பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து 1979 கனிச்சாறு அப்படின்ற பெயரில் 3 தொகுதிகளாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து 1981 உலகத்தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு இது பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம உலகத்தமிழ் முன்னேற்றம் அப்படின்னு கழகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருன்னு தெரியாமல் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அப்ராக்சிமேட்டாக பேர்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். அடுத்து 82 தமிழ் நிலம். ஓகேவா? அடுத்து 11/6/1995 வந்து இறந்துட்டார். ஓகே. அடுத்து பாருங்கள், சென்னை மேடவாக்கத்தில் பாவலரேறு தமிழ் களம் அப்படின்னு ஒரு நினைவகம் வந்து அவர் பேரில் அமைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அவுட்சோர்ஸ் புக்கில் உள்ள ஓரலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான், கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? இயரோட எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவருடைய நூல்கள் பார்க்கலாம். அவர் டோட்டலாக வந்து ஒரு 35 நூட்கள் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மோரோவர் வந்துருச்சு, மிச்சதெல்லாம் இதில் இருக்குது பாருங்கள். நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தானே ரொம்ப அதிகமான இம்பார்ட்டண்ட்டு. அது போக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது, அதனால் இதையும் பார்த்துக்கலாம். அருப்பருவ திருக்கூத்து இதெல்லாம் அவுட்சோர்ஸ் புக்கில் இருந்தது தான். இட்ட சாபம் முட்டியது, உலகியல் 100, ஐயை, கழுதை அழுத கதை, திருக்குறள் மெய்ப்பொருளுரை, நூறாசிரியம், மகபுக வஞ்சி, வாழ்வியல் 30, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள். இந்த பள்ளிப்பறவைகள் வந்து குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை அப்படின்னு 3 தான் பிரிச்சிருக்காங்க. அதை நான் பின்னாடி என்னன்னு சொல்கிறேன். என் சுவை 80, உலகியல் 100, தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும். இந்த மாதிரி 35 நூட்கள் எழுதியிருக்காரு. இன்னும் நிறையாவும் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்கூல் புக் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள், நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஐயை இருக்கும், உலகியல் 100 இருக்கும், திருக்குறள் மெய்ப்பொருளுரை இருக்கும், மகபுக வஞ்சி இருக்கும், கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், என் சுமை 80, உலகியல் 100 இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதனால் இவருடைய புக்ஸ் வந்து ரொம்பவே நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை நூல்கள் அப்படின்ற மாதிரியும் கேட்டுருவாங்க. ஏன்னா வந்து டீட்டெயில் புக்கில் கொடுத்துருக்கப்போ உள்ளிட்ட 35 நூட்கள் அப்படின்னு இருக்குது. அதனால் நம்ம 35 நூல்கள் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அடுத்து பாருங்கள், இந்த பள்ளி பறவைகள் அப்படின்றதுல 3 பகுதியாக இருக்குல்ல. ஒன்று வந்து குஞ்சுகளுக்கு, அதில் 33 பாடல்கள், பறவைகளுக்கு அப்படின்றதுல 32 பாடல்கள், மணிமொழி மாலை அப்படின்றது 13 பாடல்கள் இருக்குது. அதாவது பள்ளி பறவைகள் அப்படின்னா இப்போ ஸ்கூல் போகாதவங்களை வந்து பள்ளிக்கு செல்லாதவர்களை குஞ்சுகளுக்கு அப்படின்னு தனியாக சொல்கிறாரு. பள்ளிக்கு போகிறவங்கள பள்ளி பறவைகளுக்குன்னு சொல்கிறாங்க. மணிமொழி மாலைன்னு சொல்லி அது 2 தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பள்ளி பறவைகளில் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 78 பாடல்கள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரொம்ப இன்டீரியராக புக்ஸ் பற்றி கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அதனால் இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால எப்படியோ எழுதிடலாம்ல. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இது வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குது. ஓகேவா? 6th புக்கு, 10th, 7th ஓல்டு புக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே அவரை பற்றி எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸை வந்து நான் தனித்தனியாக வந்து நான் இதிலே கொடுத்துட்டேன். நான் தனியாக வந்து
புக்கில் இருந்து எடுத்து நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே வந்து நான் இதிலே போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து தேடி கீடி போய் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே நானும் வந்து சர்ச் பண்ணி புக்கு போய் எடுத்து அதில் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதிலே அப்படியே எல்லாமே பார்த்துக்கலாம். அதனால் உங்களுக்கு இந்த புக்லேயே அப்படியே எல்லாமே படித்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் இந்த ஒரே வீடியோவில் படித்த மாதிரியே இருக்கும். அதனால் நான் வந்து இப்படியே எடுத்துட்டேன். ஸோ இதே பாருங்கள். இந்த லைன் பாருங்கள். இந்த லைன் வந்து ஆல்ரெடி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகேயா? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி எது இது அப்படின்னு சொல்லி தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? ஸோ இந்த லைன் வந்து இவரோடது. அதனால் இதை படிச்சுக்கோங்க. அதுக்காக இந்த இதில் ஸோ இதில் மிச்சம் நிறைய பேரோடதும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இதையும் படிச்சுக்கலாம். தமிழ் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி. காலத்தால் மூத்த தமிழ்மொழி தனித்தன்மையால் மிடுக்குற்று செம்மொழியாய் திகழ்கிறது. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழியாம் அப்படின்னு சொன்னவர் யார்? பரிதிமாற் கலைஞர். அதே மாதிரி தொன்மை முன்மை நுண்மை திண்மை எண்மை ஒன்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயன்மை வியன்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அதுவே நம்மொழி அப்படின்னு சொன்னவர் யார்? பாவாணர். ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ பாவாணர் பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேயா? தேவனைய பாவாணர் பற்றியும் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுலேயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் நான் அப்படியே இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த லைன் யார் சொன்னா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து வந்து இது இந்த ஓல்டு புக்கில் எந்த புக்கு? 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். 9th or 7th ஓல்டு புக்கில் உள்ளது தான். ஓகேவா? ஸோ இதை பாருங்கள். ஓய்வும் பயனும் அப்படி தான் ஹெட்டிங்கே. ஓய்வும் பயனும் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, தூய்மையோடு அமைதி சேரும் நன்கு தோன்றிடும் உன் அழகு. அப்போ சும்மா இருக்கிறப்ப ஏதாவது ஓவியம் வரைஞ்சி பழகு. அப்போ தான் வந்து நம்ம சுத்தமாக இருக்கிறதோட நன்மையும் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்களும் இயற்றி பழகு, நல்ல பாடலை பாடி மகிழ்வாய், தாக்குறும் துன்பம் யாவும் இசை தமிழினில் மாய்ந்து போகும். அதாவது பாக்கள் இயற்றி பழகு. பாக்கள் சொல்கிறோம்ல, பாவகைகள். பாக்கள் இயற்றி பழகு, பாடல்கள் பாடி நல்லா எழுத பழக கற்றுக்கோ. அப்போ தான் நமக்கு ஏதாவது துன்பம் வந்து ஏதாவது வந்துச்சு அப்படின்னாலும் தமிழ் நம்மளை வந்து இது பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய், செறிவுறும் உன்றன் அறிவு உளச் செழுமை வலிவும் பெறுவாய். அறிவியல் ஆய்வு பண்ணணும். அன்றாட தினசரியான செய்திகள் படித்தோம் அப்படின்னா நம்ம செழிப்பாக இருக்கலாம். மருத்துவ நூல்கள் கற்பாய், உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய். திருத்தமெய்ந்த நூல்கள் அறிவாய், தீமையையும் பொய்மையும் களைவாய். மருத்துவ நூல்கள் படிக்கிறதோடு மனநூலையும் சேர்த்து படித்தோம் அப்படின்னா நல்ல நூல்களை படித்தோன்னா நமக்கு நல்ல அறிவு வளரும். தீமையும் பொய்யும் இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் அடுத்த பேஜ் தான். பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாணவர்களே, ஓய்வாக இருக்கும் நேரத்தில் ஓவியம் வரைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தூய எண்ணங்களும் அமைதியும் வந்து நம்ம உள்ளத்தில் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பாடல்கள் எழுதுறதுக்காகவும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இசைத்தமிழ் வந்து இனிமையால் நம்ம வாழ்வில் வந்து துன்பங்கள் எல்லாமே நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள். தினசரி செய்திகள் வழியாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. உலக நிகழ்வுகளை தெரிஞ்சுறது மூலமாக நம்மளோட அறிவு நல்லா வளரும். அப்போ தான் நமக்கு வலிமையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவ நூல்களும் மனநூல்களையும் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தத்துவ நூல்கள் எல்லாத்தையும் படித்தோம் அப்படின்னா அது வழி தீமை பொய்மை எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல வாழ்வு நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏட்டுக்கல்வியோடு மட்டும் இருக்காமல் தொழிற்கல்வி, அறிவியல் சிந்தனை, புக்கு படிக்கிறது மட்டும் பத்தாது, கலை அறிவு தெரிஞ்சுக்கணும். தொழிற்கல்வி, அறிவியல் சிந்தனை இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம். அதனால் ஓய்வு நேரத்தை வந்து ஒரு பயனுள்ள வகையில் செலவிடணும். வேஸ்ட்டாக செலவழிக்காமல் நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே ஒரு நல்ல இது. இப்போ இந்த பொருள் பார்த்துட்டு திருப்பி ஒன்ஸ் அகெயின் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும். ஓய்வும் பயனும் இந்த லைன் வந்து கொஷனில் கேட்டாலும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, இந்த 4 ஸ்டான்ஸாக தான் இந்த பாட்டு ஃபுல்லாக. ஓகேயா? பொருள் அடுத்து அது கீழே அவரோட ஆசிரியர் குறிப்பு.
பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைமாணிக்கம். சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரத்தில் பிறந்தார். பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள். காலம் பார்த்துக்கோங்க 1933 1995. கனிச்சாறு அடுத்து பாருங்கள், கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளிப்பறவை, நூறாசிரியம், இந்த மாதிரி நூல்கள் எழுதியிருக்காரு. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம், இந்த மாதிரி இதழ்கள் வந்து உலக தமிழர்களுக்கிடையே ஒரு தமிழ் உணர்வை வந்து உருவாக்குனதுக்காக போராடி இந்த இதழ்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. இப்போ இவருடைய இந்த ஓய்வு அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து பள்ளி பறவைகள் அப்படின்ற குழந்தை பாடல் தொகுத்தில் 2ஆம் பகுதியில் இருக்குது. ஓகேவா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாடல்கள் எல்லாமே தென்மொழி, தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களில் தான் இருக்குது. இந்த இதழ்களில் இருக்கும். இந்த பள்ளிப்பறவை அப்படின்றது தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், குஞ்சுகளுக்காகவும் பறவைகளுக்காகவும் மணிமொழி மாலை அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளாகவும் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, அந்த பாடல் கணக்கில் வந்து மொத்தம் எத்தனை பாடல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன், மேலே பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு இது வந்து ஒரு ஓல்டு புக்கில் 10th புக்கில் வந்து இருந்துச்சு. என்னென்னு பாருங்கள், இந்த லைன்ஸ் அவரோட தான். நம்ம தமிழ் படித்தோம் அப்படின்னா அறம் பெருகும், தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், முகத்தில் சந்தோஷம் கிடைக்கும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும், அறம் பெருகும், ஆண்மை வரும், மருள் விலகி போகும், புறம் பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெரும் வாழ்வே. ஓகேவா, தமிழ் படித்தோம் அப்படின்னா இது வந்து இவருடைய வரிகள். ஓகே, நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 10th நியூ புக்கில் வந்து அன்னை மொழியே அப்படின்ற தலைப்பில் இவருடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அப்படியே இருக்குது பாருங்கள். ஓகேவா, ஸோ அந்த பாடல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அன்னை மொழியே அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நுரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அருள் பெருமையை போற்றுவோம். அன்னை அப்படின்னா அன்னை மொழியே அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழியை வந்து சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ பாட்டு பாருங்கள். அகலார்ந்த செந்தமிழே. ஓகேவா, நம்ம மொழியை சொல்கிறாங்க. அன்னை மொழியே அகலார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணரசிருந்த மண்ணுலகப் பேரரசே, தென்னன் மகளே. எதை தாய்மொழி சொல்கிறாங்க. திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தேனா பத்து பாட்டை சொல்கிறாங்க. எண் தொகையே அப்படின்னா 8 தொகை. நற்கணக்கே, மண்ணுன் சிலம்பே சிலப்பதிகாரம், மணிமேகலை வடிவே மணிமேகலை, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே. ஓகேவா சொல்கிறாங்க. ஸோ மீனிங் பாருங்கள். அன்னை மொழியே, அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்திலிருந்த அரசாண்ட மண்ணுலகப் பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே, 8 தொகையே, அதாவது சொல்கிறாங்க பாரு, திருக்குறளின் பெருமைக்குரியவளே, பப்பாத்தே, எண் தொகை, நற்கணக்கே, கணக்கேனா மேல் கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் இருக்குல்ல, அது சொல்கிறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களே, நிலைத்த சிலப்பதிகாரமே, மணிமேகலையே, இந்த மாதிரி பொங்கியலும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகின்றோம், உங்களை வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்த ஸ்டான்ஸா என்னன்னு பார்ப்போம். அடுத்து செப்பரிய நின் பெருமை, உங்களுடைய பெருமையை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது. செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்துரைவிக்கும், முந்தைய தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், உந்தி உணர்வெழுப்ப உள்ளக்கனல் மூலச் செந்தாமரை தேனை குடித்து சிறுகாந்த தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்கினில் தனித்தமிழே. லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் லைன். ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்க, செழுமையான தமிழே, என்னோட உயிரான இருக்கிறதே, சொல்லுதற்குரிய உன்னுடைய பெருமையை என்னோட நாக்கு வந்து எப்படி சொல்லும். பழம்பெருமை தனக்கென ஒரு தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, உன்னுடைய என்ன சொல்கிறாங்கன்னா, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட
நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வாய் எழும்புகின்றது. நம்மளுடைய தமிழோட பெருமையும் மற்ற வேற்று மொழியில் உள்ளவங்க உன்னை பற்றி சொல்கிற புகழுரை, நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், வேற்று மொழிக்காரங்க ஒத்தி உன்னை சொல்கிற புகழ்ந்து சொல்கிறதும் புகழுரையும் எனக்கு பற்ற தூண்டுது. என் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறுகசைத்து பாடுவது போல நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கணன் மூல உன் பெருமையை எங்கும் முழங்கின்றோம். அதாவது வண்டு எப்படி தேனை சுவைச்சு பாடுதோ அதே மாதிரி உன்னுடைய பெருமையை எல்லாமே நாங்கள் முழங்குறோம் அப்படின்னு சொல்லி தமிழின் பெருமையை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். இன்னும் ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஜூம் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் புக்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார்? கா. சச்சிதானந்தன் அப்படின்றவர். ஓகேவா? அடுத்து பாருங்கள் அவருடைய நூல்வெளி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இந்த பாட்டு கனிச்சாறு அப்படின்றதில் தொகுதி 1 இருக்கா. இந்த தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும். அதாவது இந்த தொகுதி 1ல் 2 வேறு பாடல்கள். ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஒன்று இருக்குல்ல, தமிழ்தாய் வாழ்த்து 1 முந்துற்றோம் யாண்டும். அதான் இந்த லாஸ்ட்டாக சொன்னேன், இந்த லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா இது யாருடைய வரி அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? யாண்டும் அப்படின்றதில் எடுத்திருக்காங்க. தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்ற இதழ் வாயிலாக தமிழ் உணர்வை உணர்வெங்கும் பரப்பியவர் தான் துரைமாணிக்கம் அப்படின்னு இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். அடுத்து இவருடைய நூல்கள் பாருங்கள். உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகபுகவஞ்சி, பள்ளிப்பறவைகள், இந்த மாதிரி நூல்கள். இவருடைய திருக்குறள் பொருளுரை தான் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. அவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த பாட்டு பாருங்கள். ஸோ இப்போ அடுத்து எந்த ஸ்டாண்டர்டில் உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் டேர்ம் 1 இருக்குல்ல, அந்த பாட்டு தமிழ் கும்மி அப்படின்ற தலைப்பில் உள்ள பாட்டு. ஓகேவா? ஸோ அந்த கும்மி அடிக்கிற பாட்டு. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கொட்டு கும்மியடி. இது புரியும். ஓகேயா? ஊழி பலநூறு கண்டதுவாம், அருவி ஊற்றென நூல்பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருங்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைத்து நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பம் பாட்டிருக்கும், உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ வழிகாட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இது யாரோடது அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அவருடைய பாடல் வரிகள். மீனிங் பார்க்கலாம். எல்லா திசையிலும் கைகளை வச்சு கொட்டுங்க, தமிழ் புகழ் பரவும்படி கும்மி கொட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததில் பல 100 ஆண்டுகள் பார்த்த தமிழ்மொழி, அதை அறிவுக்கு ஊற்றாக நிறைய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி தமிழ்மொழி. பெரும் கடல் சீற்றம், கடல் மாற்றம் எல்லாத்தாலையும் அழியாமல் ஒரு நிலை பெற்றிருக்கும் மொழி அப்படின்னா அது தமிழ்மொழி தான். தமிழ் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அப்படின்னா பொய்யை அகற்றும் மொழி. மனதில் அறியாமை அப்படின்றத நீக்கும் மொழி தமிழ்மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. அடுத்து உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கு வழிகளையும் காட்டும் மொழி எது அப்படின்னா தமிழ்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாட்டு ஒன்ஸ் அகைன் ரீட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும் அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி தான். ஓகே, தமிழ் கும்மி அப்படின்ற தலைப்பில் இவர் பண்ணியிருக்காரு. நிறைய தமிழ் உணர்வு கொண்டனால தமிழ் பற்றி எழுதியிருக்காரு. ஓகே, இதோட பொருள் பாருங்கள். சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. ஓகே, ஸோ அடுத்து இதில் என்ன நூல்வெளி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னென்னா மாணிக்கம், துரைமாணிக்கம். பாவலரேறு அப்படின்னு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்கள் இயற்றியிருக்காரு. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இந்த மாதிரி இதழ்கள் நடத்தியிருக்காரு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர். இந்த பாடல் கனிச்சாறு அப்படின்றதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ கனிச்சாறுலேருந்து தான் 2 பாடல் எடுத்திருக்காங்க. ஓகே,
ஸோ பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது, வேறு ஸ்கூல் புக்கில் இல்லை. ஓகே, அவரை பற்றின எல்லாமே நான் வந்து தனியாக அப்படியே எடுத்து நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே உங்களுக்கு இது பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து புக் எடுத்து தேடி இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதிலே வந்து நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். ஓகே, ரெஃபரன்ஸும் நான் கொடுத்துட்டேன். புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மித்த இன்ஃபர்மேஷன்ஸ் நூல்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். முக்கியமானது எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ வேறு வந்து இனி அடுத்து நிறைய பேர் இருக்காங்கள்ல, அவங்கள எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது போக வந்துட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெட்டீரியல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து ஒன்ஸ் வந்து கிளான்ஸ் விட்டுக்கோங்க. அந்த இதே இன்ஃபர்மேஷன் தான் அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நான் அது வந்து தனியாக வந்து இது பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து அவுட்சோர்ஸ்லாம் பார்த்து எடுத்து போடுறோம்ல, அதனால் ஒரு சிலது அதிலே இருந்தது அப்படின்னா அதனால் நான் அதை காமிச்சிருக்க மாட்டேன். கவர்மெண்ட் மெட்டீரியல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் படிங்க, இல்லைன்னா ஏதாவது புக் வச்சுருப்பீங்க அதையும் வந்து படிங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் படிக்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.